ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜெய ஜெய சங்கரா. குருப்யோ நமः. வஸ்தேசுருடாதம் காஞ்சி பீதம் சுரபுஜிதம் திவ்யஞான பேசம் காஞ்சிம் ஜெகதும் நமஸ்துதி அபாரகட சித்தம் ஞானதம் சாந்தரூபணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலிக தெய்வம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக அந்த மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அணுகளை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு போயிட்டு கடுப்பொங்கல் அன்னைக்கு வா, போயிட்டு கடுப்பொங்கல் அன்னைக்கு வா. இது மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ஒரு பெண்மணி கிட்ட சொல்லியிருக்கார். காஞ்சிபுரத்தில் அஷ்டாம்புஜம் தெரு அப்படிங்கிற தெருவில் சரஸ்வதி அம்மாள் அப்படிங்கிறவா வசிச்சின்னு வந்தா. சுமங்கலி, மகாபிரிவோட அத்தியந்த பக்தைவா. ஒரு நாளுக்கு அவருக்கு இதயத்தில் ஏதோ வெளி இருக்கா மாதிரி இருந்தது, ஹார்ட் இதில் பிரச்சனை அப்படின்னு தெரியுது. அதனால் அந்த தெரு கடைசியிலேயே ஏதோ ஒரு டாக்டர் இருக்கார், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் அதை பார்த்துட்டு வரலாம், கன்சல்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு தானாகவே நடந்து போயிட்டே இருந்தார். நடந்து போயிட்டே இருக்கும்போது கழுத்தில் ஏதோ நகர்ற மாதிரி தெரிஞ்சுது. என்னது அப்படின்னா போத்தின்னு இருக்கா, புடை எடுத்து தலைப்பை எடுத்து கழுத்து மேலே இருந்தாலும் ஏதோ உள்ளே நகர்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா ஒரு திருடன் வந்திருக்கான், சைக்கிளில் வேகமாக கையை விட்டு கத்திரிக்கோள் வேறு அதில் வச்சுருக்கான் போல இருக்குது. அது கையோடையே சேர்த்து டபக்குன்னு ஒரு கட் பண்ணி மாங்கல்யத்தோடு சேர்த்து அதை செயினில், கோல்டன் தங்க செயினில் அந்த மாங்கல்யத்தை இது பண்ணி வச்சுருக்கான் முடிஞ்சு. அதனால் அதை எடுத்துட்டு அவன் வேகமாக பறந்து போயிட்டான். என்ன கத்தினாலும் அங்கே யாரும் இல்லை. அந்த நேரத்தில் பார்த்து அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ நேராக சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நேராக டாக்டர்கிட்ட போனால், டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை வாங்கிட்டார். பெரியவா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அதனால் அவளுக்கு ஒன்றும் அந்த ஹார்ட் பிரச்சனை எதுவும் வரல. அதனால் பெரியவா அவர் டாக்டர் என்ன கொடுத்தாரோ அந்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு நேர சாயங்காலம் வரைக்கும் பொறுத்துட்டு பெரியவா தரிசனத்துக்கு போனான். அங்கே போனவுடனே அன்றைக்கி போகலை, நான் தப்பாக சொல்கிறேன். அன்றைக்கி என்ன பண்ணால் அவன் கேலண்டரை பார்த்தா அடுத்த நாள் சுப முகூர்த்த நாள்னு போட்டிருக்கு. அப்போது பெரியவா கிட்ட போகிறோம், நம்ம சுப முகூர்த்த நாளில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனத்துக்கு அன்றைக்கி போய் நின்றுருந்தார் சரஸ்வதி அம்பாள். பெரியவாளுக்கு இவளுக்கு மூடிப்பை எப்போவுமே அந்த மாமி சரஸ்வதி அம்மாள் தலைப்பை எடுத்து முடிஞ்சு வச்சுருப்போம், மூடிப்பாப்பே. அதனால் நிறைய பேர் இப்போ எல்லாம் திறந்தானே வச்சுருப்பான், ஆனால் அவன் மூடியே தான் வச்சுருப்பான். அதனால் மாங்கல்யம் போட்டிருக்காளா இருக்கா இல்லையான்றது சாதாரணமாக யாருக்குமே தெரியாது. அந்த சரஸ்வதி அம்மாவோட கொஞ்சம் தைரியமாக தான் இருந்தா, ஒன்றும் சொல்லிக்கல. அதனால் யாருக்குமே தெரியாது. அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு தெரியும். பெரியவா என்ன பண்ணால், அவள் டேர்ன் நின்று கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்ற உடனே சைடில் அதுக்கு முன்னாடி அணுக்குத்தண்டர்கிட்ட ஏதோ சொன்னார். அவர் போனார், ஒரு மாங்கல்யத்தை கொண்டு வந்தார். மாங்கல்யத்தை கொண்டு வந்தோடனே கையில் பெரியவா கொடுத்துட்டு குங்குமத்தையும் கொடுத்துட்டு, நீ கடுப்பொங்கல் வரும்போது அதை எடுத்துட்டு வா, இதை போட்டுட்டு வா அப்படின்னா. யாருக்கும் தெரியாது, ஆனால் அந்த மாமிக்கு சரஸ்வதி அம்மாளுக்கு மட்டும் தெரியும். பெரியவா ஏன் தனக்கு அந்த மாங்கல்யத்தை கொடுத்துருக்கான்றது அந்த 2 பேருக்கு தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அவர் யார்கிட்டையும் என்னுடைய இது தொலைஞ்சி போச்சு, திருடன் பிடிங்கின்னு போனான், எதையுமே சொல்லலை. அது வாங்கிட்டு போனான். ஏன்னா பொங்கல் இப்போ பக்கத்துலேயே வருது கொஞ்ச நாளில். அதனால் பொங்கல் முடிஞ்சு அது வரைக்கும் வீட்டில் போய் ஒரு இதை கட்டின்ட்டாம்மா. பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கா. ஒரு மஞ்சள் போகும்போதே கடையில் ஒரு மஞ்சளும் வாங்கி போயிட்டு, மஞ்சள் கயிறு அதெல்லாம் வாங்கி போயிட்டா. மஞ்சள்லாம் அதை கட்டின்ட்டா. கிரகத்தில் போயிட்டு
பெரியவாளுடைய படத்துக்கு முன்னாடி கட்டிட்டா தெரியுமே, பெரியவாளுக்கு தெரியுமே. அதனால தான் பெரியவாளுக்கு வந்து அந்த தொலைஞ்சு போச்சுங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. கூடவே இருக்கா, பெரியவா கூடவே போயிருக்கா அந்த மாமி கூடன்றது தெரியுது. அதனால் வந்து கடுப்பொங்கல் அன்னைக்கு வந்த உடனே வந்து கடுப்பொங்கல் அன்னைக்கு இதை கட்டிக்கொண்டிருக்கா. அதனால் அவள் கட்டின்றது வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை கட்டிட்டு அந்த மஞ்சளை வந்துருக்கா. இப்போ வந்து அதை கையில் கட்டின்ட்டு அன்றைக்கி கடுப்பொங்கல் அன்றைக்கி வான்னு சொல்லியிருக்கா. பெரியவா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அன்றைக்கி நான் குளிச்சுட்டு அன்றைக்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கடுப்பொங்கலில் மகாபெரிவா தன் கையால் திருக்கிறதுனால கொடுத்த மாங்கல்யத்தை கட்டிட்டு அன்றைக்கி வந்திருக்கா. அப்போ கீழே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கும் போது இடுப்பில் வந்து ஒரு கல்கண்டு பொட்டலத்தை வந்து அப்படி சுருக்கி வச்சுட்டு இருக்கா. அது மறந்து போயிடுது. பெரியவா வந்து இடுப்பில் வச்சிருக்கியே, அதை கொடுக்கலையே நீ, அப்படியே அதை மறந்துட்டுருக்கியே அப்படின்னு. அப்புறம் இதை எடுத்து மறந்து போச்சு, பதறி எடுத்து வச்சா. அப்புறம் அதை எடுத்து இவரை அணுக்கு தொண்டரை பிரித்து கொடுக்க சொன்னார். அதுலேருந்து உள்ள ஒரே ஒரு கல்கண்டு எடுத்து வாயில் போட்டுண்டு இந்த சரஸ்வதி அம்மாள்கிட்ட கொடுத்து இங்கே இருக்க எல்லாருக்கும் இந்த கல்கண்டை கொடு அப்படின்னார். அதாவது இதை செலிப்ரேட் பண்ணுறார் மகாபெரிவா அப்படிங்கிறது தெரியுது. இதுதான் ரியல் செலிப்ரேஷன். அதனால் மகாபெரிவாவோட அனுகிரகத்தில் இப்போ வந்து எல்லாருக்கும் அந்த கல்கண்டை கொடுத்துட்டு திருப்பி நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறார். அதனால் இந்த சம்பவத்தில் அவளுடைய மாங்கல்யம் வந்து திருடு போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலை சரஸ்வதி அம்மாள். ஆனால் அது அவசியம் கிடையாது. மகாபெரிவா வந்து இது மூலம் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே எனக்கு தெரியாமல் எதுவுமே நடந்துடாது அப்படின்னு கடையில் போய் அதை கட்டிக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த புத்தி கொடுத்தது. அதுக்கப்புறம் பெரியவாளை வந்து உடனே வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சாயங்காலமே வந்திருக்கா பெரியவா. இப்போ அந்த சரஸ்வதி அம்மாள் அப்பயும் கேட்டுக்காமல் பெரியவா வந்து, ஏன்னா யாருக்குமே தெரியாது மாங்கல்யம் கட்டிட்டு இருக்காளா இல்லையா. பெரியவா வந்து கொடுக்குறார். மகாபெரிவா வந்து அவளுக்கு மாங்கல்யத்தை கொடுத்து கடுப்பொங்கல் அன்னைக்கு கட்டிடுவாங்க. அன்றைக்கி வந்து கல்கண்டை எடுத்து எல்லாருக்கும் கொடுன்றார். மறந்து போனால எந்த விஷயங்களும் அவருக்கு தெரியாமல் நடக்காது, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா பாதமே சொல்லணும். மகாபெரிவா பாத